Hello friends, welcome to Sri Maruti Academy. Last video நாம ஷார்ட்டிங்னா என்ன, ஃபில்டரிங்னா என்ன, வேலிடேஷன்னா என்ன, ஓகேங்களா? இது மூணுமே பார்த்துருந்தோம். இதில் ஷார்ட்டிங்கிறதுனால நம்மளோட டேட்டாவை எதர் அசெண்டிங் ஆர்டர்லேயோ அல்லது டிசெண்டிங் ஆர்டர்லேயோ ஆர்டர் பண்ணுறது தான் வந்து ஷார்ட்டிங் அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த ஷார்ட்டிங்கில் 4 கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம டேட்டாவை ஷார்ட் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா டேட்டாவோட வேல்யூ, ஓகேங்களா? நம்ம செல்லுக்குள்ளே இருக்க வேல்யூவை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணுவோம். செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா செல்லோட கலரை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணுவோம். தேர்ட் ஒன் செல்லுக்குள்ளே இருக்க ஃபாண்ட் கலரை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணுவோம். ஃபோர்த் ஒன் செல்லில் நம்ம கொடுத்துருக்க ஐகான் செட் இருக்குது இல்லைங்களா, அந்த ஐகான் செட்டை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த 4 கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டரிங். ஃபில்டரிங்கிறது என்னென்னா நம்மக்கிட்ட இருக்க டேட்டாவிலிருந்து நமக்கு தேவையான டேட்டாவை மட்டும் என்ன பண்ணுறது, ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டரிங் அப்படின்றதையும் பார்த்துருந்தோம். இது வெரி சிம்பிள் மெத்தட் தான். இதை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து கடைசியாக நம்ம பார்த்தது வேலிடேஷன். வேலிடேஷன்ன்றது என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க செல்குள்ளார என்ன டேட்டாவை நம்ம ஃபீட் பண்ணணும் அல்லது நம்ம என்ன டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறது தான் என்னென்னு சொல்லுவோம், நம்ம வேலிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேலிடேஷன் நீங்கள் ஒரு செல்லு கொடுத்துட்டிங்கன்னா என்ன வேலிடேஷன் கொடுத்துருக்கீங்களோ அந்த டேட்டாவை மட்டும்தான் அதுக்குள்ளார இன்சர்ட் பண்ண முடியும், வேறு எந்த டேட்டாவே நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியாது. அதுதான் வேலிடேஷன். இதை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்சாலிடேஷன் அண்ட் சப்டோட்டல், இந்த 2 டாபிக் தான் பார்க்க போகிறோம். கன்சாலிடேஷனா என்ன, சப்டோட்டல்னால் என்ன, கன்சாலிடேஷன் எப்படி பண்ணுறது, சப்டோட்டல் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயில் வீடியோ இந்த வீடியோ, ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? சரி, வாங்க லெசன்குள்ளார போயிடலாம். ஓகே, ஓகே. கன்சாலிடேட் டேட்டா இன் எக்ஸல், ஓகேங்களா? நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், டேட்டா கன்சாலிடேஷன் இஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் ஃபீச்சர் ஆஃப் எக்ஸல். இட் ஹெல்ப்ஸ் த யூசர் டு கேதர் த டேட்டா டுகெதர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஒர்க் ஷீட்ஸ் அண்ட் கலெக்ட் தெம் இன் ஏ மாஸ்டர் ஒர்க் புக், ஓகேங்களா? அதாவது கன்சாலிடேட்ன்றது என்னென்னா, இப்போது உங்ககிட்ட சேம் ஃபார்மேட்டில் ஒரு 2 ஷீட்டில் டேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஷீட்லேயும் சம் டேட்டா இருக்குது, இந்த ஷீட்லேயும் சம் டேட்டா இருக்குது. இந்த 2 ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை ஒன்றா இணைச்சி, ஓகேங்களா, சம்மரைஸ் பண்ணி வேறு ஒரு ஷீட்குள்ளார சிங்கிள் ஷீட்குள்ளார கொண்டு வரது தான் என்னது, கன்சாலிடேஷன். திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஷீட்டில் சம் டேட்டா இருக்குது, இந்த ஷீட்டில் சம் டேட்டா இருக்குது. இந்த 2 ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை சம் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், ஒரே ஷீட்குள்ளார கொண்டு வர்றது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கன்சாலிடேஷன் சொல்லுவோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இதில் இருக்க டேட்டா காப்பி பண்ணி பண்ணுறது, இதில் இருக்கிறத காப்பி பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா அது கிடையாது, அது கன்சாலிடேஷன் கிடையாது. ஓகேங்களா? கன்சாலிடேஷன் என்னென்னா இதில் சம் டேட்டா இருக்கும், இதில் சம் டேட்டா இருக்கும். இந்த 2 டேட்டாவையும் ஒன்றா சேர்த்து சம்மரைஸ் பண்ணுறது, ஓகேங்களா? சம்மரைஸ் பண்ணி இந்த டேட்டாக்குள்ளார நமக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த 2 ஷீட்லேயும் அந்த டேட்டா இருக்கும். அதனோட சம்மரைஸ்டு டேட்டா எங்கே இருக்கும், இந்த ஷீட்குள்ளார நியூ ஷீட்குள்ளார வரும். இதுதான் கன்சாலிடேஷன், ஓகேங்களா? ஸோ கன்சாலிடேஷன் எப்படின்றத செஞ்சு காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே புரியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3 மந்த்தோட டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு காலேஜில் சம் டிபார்ட்மெண்ட் இருக்குது, சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, சிவில், மெக், ஓகேங்களா? சாரி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சம் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் ட்ராவலுக்காக மே மந்தில் என்ன செலவு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணியிருக்காங்க, ஆஃபீஸ் சப்ளைஸ்க்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, வேஜஸ் சம் அடிஷ்னல் வேஜஸ்க்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, என்டர்டெயின்மெண்ட்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில் நான் இந்த டேபிளில் கொடுத்துருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு காலேஜில் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இந்த டாபிக் கீழே இந்த டைட்டில் கீழே எவ்வளோ அமௌண்ட் வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் இங்கே போட்டிருக்கேன். எக்ஸாம்பிள், மே மந்தில் இவ்வளோ தூரம் செலவு பண்ணியிருக்காங்க, ஜூன் மந்தில் இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, ஜூலை மந்தில் இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அந்தந்த மந்தில் மே, ஜூன், ஜூலையில் செலவு பண்ணியிருக்க தொகை. இப்போ எனக்கு என்ன தேவைன்னா இந்த 3 மந்த்லேயும் சேர்த்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்னா கன்சாலிடேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ கன்சாலிடேட் வேணும் அப்படின்னா நியூவாக ஒரு ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஷீட்டில் கன்சாலிடேட் பண்ண டேட்டா எங்கே வரணும் அப்படின்னா எனக்கு A1ல் வரணும், இல்லை வந்து எனக்கு இந்த செல்லேருந்து தான் சார் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த செல்லேருந்து பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம் தான். எந்த செல்லில் நீங்கள் வச்சு கன்சாலிடேட் பண்ணுறீங்களோ அந்த செல்லில் உங்களோட கன்சாலிடேட்டட் டேட்டா வரும். எனக்கு வந்து A1ல் தேவை. ஸோ நான் A1 கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா டேட்டா டேபுக்குள்ளார டேட்டா டூல்ஸ் குரூப்பில்
உங்களுக்கு கன்சாலிடேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது இருக்கு பாருங்கள், கன்சாலிடேட் சொல்லிவிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் சம்மரைஸ் பண்ண போகிறீங்கன்னா, நான் வந்து எனக்கு டோட்டல் தான் தேவை. இந்த 3 மந்த்லியும் என்னென்ன செலவு பண்ணியிருக்காங்களோ அதனோட டோட்டல் அமௌண்ட்டோட டோட்டல் எனக்கு தேவை. ஸோ நான் சம்ன்றதை சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆவரேஜ் தேவை இல்லை கவுண்ட் தேவை அப்படின்னா நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போது டோட்டல் மட்டும் தேவை. ஸோ சம்ன்றதை நான் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணதுக்கப்புறமா மே, ஜூன், ஜூலை இந்த ஷீட் 3 இருக்குது இல்லைங்களா, இதிலிருந்து என்ன பண்ணணும், நீங்கள் டேட்டாவை ரெஃபர் பண்ணணும். ஸோ தட் என்ன கொடுக்குறீங்க, ப்ரௌஸ் கொடுத்து அந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷீட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, செலக்ட் பண்ணுங்கள். டிபார்ட்மெண்ட்லேருந்து இது வரைக்கும் அப்படின்றத செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட் அப்படின்றது தரணும். ஸோ மே மந்தோட டேட்டாவை என்ன பண்ணிவிட்டோம், நம்ம ரெஃபரன்ஸ்குள்ளார கொண்டு வந்துட்டோம். அடுத்து ஜூன் மந்தோட டேட்டா. ஸோ ஜூன் மந்த்தை என்ன பண்ணுறீங்க, ஃபுல் டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் அப்படின்றது கொடுங்க. அகெயின் ஜூலை போங்க. ஜூலை மந்தோட டேபிளையும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் அப்படின்றது கொடுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 3 மந்தோட டேட்டாவே நம்ம ரெஃபரன்ஸ்க்கு ஆட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட டேபிளில் பாருங்களேன், மேலே ஃபஸ்ட் ரோ என்னவாக இருக்குது, உங்களுக்கு லேபிளாக இருக்குது. அதாவது உள்ளே இருக்க டேட்டாவுக்கான ஹெட்டிங்ஸாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டாப் ரோ யூஸ் லேபிள்ஸ் இன் டாப் ரோ. ஸோ டாப் ரோ வந்து என்னவாக இருக்குது, நமக்கு ஹெட்டிங்ஸாக இருக்குது. ஸோ தட் நம்ம என்ன பண்ணணும், இதை செக் பண்ணணும், டாப் ரோன்றதை செக் பண்ணணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு காலமில் என்ன கொடுத்துருக்கோம், நம்ம லேபிள்ஸ் தான் கொடுத்துருக்கோம். சிஎஸ்சி இசின்னு சொல்லிட்டு லேபிளிங் தந்துருக்கோம். அதாவது டைட்டில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இங்கேயே என்ன பண்ணணும், நீங்கள் லெஃப்ட் காலமே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நான் ரெண்டுத்தையுமே செக் பண்ணிட்டேன். அடுத்த விஷயம், கிரியேட் லிங்க்ஸ் டு சோர்ஸ் டேட்டா. இது எதுக்காக அப்படின்னா, இன் ஃபியூச்சரில் நீங்கள் இந்த 3 டேபிளில் மே, ஜூன், ஜூலை இந்த 3 டேபிளில் ஏதோ மாடிஃபிகேஷன் பண்ணுறீங்க, அந்த மாடிஃபிகேஷன் இந்த கன்சாலிடேட்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகணும், சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் கொடுக்கணும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுக்கணும். அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த 3 ஷீட்டில் நீங்கள் எந்த மாடிஃபிகேஷன் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஷீட்டில் என்ன ஆகிடும், டேட்டா வந்து சேஞ்ச் ஆகும். அதுதான் நல்லது. ஓகேங்களா. ஸோ கிரியேட் லிங்க் டு சோர்ஸ் டேட்டா அப்படி கொடுங்க. இதை கொடுக்கலன்னா நீங்கள் இந்த 3 ஷீட்டில் ஃபியூச்சரில் சேஞ்சஸ் பண்ணுறீங்கன்னா அது என்ன ஆகாது, இதில் அஃபெக்ட் ஆகாது. ஸோ நமக்கு டேட்டா வந்து தப்பாக வந்து கிடைக்கும், நமக்கு ரிசல்ட் வந்து. அதனால் என்ன பண்ணுறீங்க, கிரியேட் லிங்க் டு சோர்ஸ் டேட்டான்றதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. என்னாச்சு, நம்ம 3 ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவும் என்ன ஆயிடுச்சு, இப்போது டோட்டல் ஆகிட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கு கன்சாலிடேட்டட் டேட்டா. ஸோ சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் மொத்தமாக இந்த எல்லா வேஜஸும் சேர்த்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, 50,250 ரூபா என்ன பண்ணியிருக்காங்க, 3 மாதத்தில் செலவு பண்ணியிருக்காங்க. இசிஇ டிபார்ட்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 53,190 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் 55,440 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவோம், கன்சாலிடேட் பண்ணுவோம். ஸோ கன்சாலிடேட்ன்றது நம்மக்கிட்ட இருக்க டிஃப்ரெண்ட் ஷீட்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை சம்மரைஸ் பண்ணி கொடுக்குறது தான் கன்சாலிடேஷன். சரி, ஓகே சார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்ற காலம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் எம்டியாக இருக்குது, இந்த காலமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஷீட்டில் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கிடையாது தான். இது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் இந்த ப்ளஸ் பட்டன் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு கிளிக் பண்ணுங்களேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ராக்டிக்கல் வந்திருக்கா. இது என்னென்னா, ஃபஸ்ட்டு டேபிளில் இந்த அமௌண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு டேபிளில் இந்த அமௌண்ட், செகண்ட் டேபிளில் இந்த அமௌண்ட் இருக்குது, தேர்ட் டேபிளில் இந்த அமௌண்ட் இருக்குது அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட் டேபிள் பாருங்கள், 16,750 இருக்குங்களா, அப்படி இங்கே வாங்க பாருங்கள், 16,750. ஸோ இதுதான் உங்களுக்கு. இது தேவைன்னா அப்படியே விடுங்க. அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தீங்கன்னா இந்த காலம் வந்து டெலிட் ஆகிடும். அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி இந்த காலமை டெலிட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து அது அப்படியே இருக்கட்டும். ஸோ மைனஸ் திரும்ப கொடுத்து விட்டுறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும், கன்சல்டேஷன் வந்து பண்ணணும். ஸோ கன்சல்டேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு கிரியேட்டிங் சப்டோட்டல்ஸ். ஓகேங்களா. சப்டோட்டல்ஸ் பண்ணுறது அடுத்து. சப்டோட்டல்னால் என்ன அப்படின்றது பாருங்கள். த சப்டோட்டல் கமெண்ட் அலோவ்ஸ் யூ டு ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட் குரூப்ஸ் அண்ட் யூஸ் காமன் ஃபங்க்ஷன்ஸ் லைக் சம், கவுண்ட் அண்ட் ஆவரேஜ் டு ஹெல்ப் சம்மரைஸ் யுவர் டேட்டா. ஸோ இதுவும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மரைஸ் தான் பண்ணும். பட் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா குரூப்பிங் வந்து பண்ணும். ஓகேங்களா. குரூப்பிங் பண்ணி நமக்கு டேட்டா வந்து என்ன பண்ணிவிடும், சம்மரைஸ் பண்ணி தரும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து நீங்கள் நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா, டேட்டா மஸ்ட் பி கரெக்ட்லி சார்ட்டட் பிஃபோர் யூஸிங் சப்டோட்டல் கமெண்ட். நீங்கள் சப்டோட்டல் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி எந்த காலமை சப்டோட் பண்ண போகிறீங்களோ அதை சார்ட் பண்ணிடணும். சார்ட்னா என்ன சொல்லியிருக்கோம், அசெண்டிங் ஆர்டர்லையோ அல்லது டிசெண்டிங் ஆர்டர்லையோ என்ன பண்ணணும், நீங்கள் அதை வந்து செஞ்சு வச்சுடணும். அதுக்கப்புறம் தான் சப்டோட்டல் பண்ணணும். ஓகேங்களா. சரி, ஓகே. எப்படி பண்ணணும்னு நான் செய்கிறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே புரியும். சரி. ஸோ சப்டோட்டலுக்கு நான் சம் டேட்டா வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இங்கே இந்த டேட்டாவை நல்லா கவனிச்சுன்னா தெரியும். ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்து சம் ஷர்ட், பேண்ட் இந்த மாதிரி டீட்டெயில் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு டேட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சேல் பண்ணியிருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு
துணிக்கடை. இந்த துணிக்கடையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 25/4/2023 இந்த ஐட்டம்லாம் சேல் பண்ணியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஷர்ட் வந்து சேல் பண்ணியிருக்காங்க 0 பிராண்ட்லேருந்து 3 குவான்டிட்டி வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேண்ட் ஒன்று சேல் பண்ணியிருக்காங்க ரேமண்ட்ஸ் பிராண்டில் 2 குவான்டிட்டி 2 பேண்ட். அகைன் ஷர்ட் ஆனால் ஓட்டோ பிராண்டு அதில் 2. அகைன் ஷர்ட் ரேமண்ட்ஸ் பிராண்ட். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இந்த பிராண்டில் சேல் பண்ணியிருக்காங்க. எத்தனை ஐட்டம் வந்து ஒவ்வொரு பிராண்ட்லேயும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு செல்லில் என்ன பண்ணியிருக்காங்க 0 பிராண்டில் 3 இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சேலுக்கும் எத்தனை குவான்டிட்டி வந்து பண்ணியிருக்காங்கன்ற குவான்டிட்டி நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதனோட எம்ஆர்பி ரேட்டு ஓகேங்களா. எம்ஆர்பி ரேட் கொடுத்துருக்கேன். டோட்டல் அமௌண்ட் என்ன, ஏன்னா இவங்க 3 ஐட்டம்ஸ் வாங்கினதால 3 × 1 250 என்ன வரும் உங்களுக்கு 3750 வந்துடும். ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வரும் 3 ஷர்ட்டுக்கு அப்படின்றது கொடுத்துருக்கோம். அதுக்கு டிஸ்கவுண்ட் சம் அமௌண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அந்த டிஸ்கவுண்ட் போக டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, நெட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது இங்கே வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன தேவை, இப்போ முடிஞ்சிடுச்சு, சேல் வந்து முடிஞ்சிடுச்சு, இன்றைக்கி கடையை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஷர்ட் மொத்தமாக ஓகேங்களா. இன்றைக்கி சேலில் ஷர்ட் மொத்தமாக எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோன்றதை குவான்டிட்டியில் நமக்கு தெரிஞ்சிடும். மொத்தமாக எத்தனை ஷர்ட் வந்து நீங்கள் சேல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஷர்ட் இது இருக்குது 3 2 5 3 8 அப்படியே வந்தீங்கன்னா 4 12 ஷர்ட்ஸ் வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம். இது மாதிரி ஒவ்வொன்றா என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், நம்ம மேனுவலாக கால்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா சப்டோட்டல் என்ற கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஐட்டம்ஸ் வந்து ஷார்ட் பண்ணணும். சப்டோட்டல் வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த என்ன ஐட்டம் வந்து சேல் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி சப்டோட்டல் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ணுறீங்க, ஐட்டம்ஸை ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ணணும். ஸோ டேபிள் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஷார்ட்டிங் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, டேட்டா டேபுக்குள்ளார டேட்டா டூல்ஸ் குரூப்பில் வந்து ஷார்ட் அண்ட் ஃபில்டர் குரூப்பில் வந்தீங்கன்னா ஷார்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த காலமை ஷார்ட் பண்ண போகிறோம், ஐட்டம் காலமை. ஸோ ஷார்ட் பையில் என்ன கொடுக்குறீங்க, ஐட்டம்ஸ் கொடுக்குறீங்க. வேல்யூஸை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ண போகிறோம் A to Z. ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன ஆயிடுச்சு, ஷார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். பேண்ட்லாம் மேலே வந்துருச்சு, ஷர்ட்லாம் மேலே வந்துருச்சு, அப்புறம் ஷார்ட்ஸ் ட்ராக் பேண்ட் டிஷர்ட் எல்லாமே வந்துருச்சுங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம், சப்டோட்டல் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணுறீங்க, டேட்டா டேபுக்குள்ளார அவுட்லைன் குரூப்பில் சப்டோட்டல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். எதை பேஸ் பண்ணி நம்ம சப்டோட்டல் பண்ண போகிறோம், ஐட்டம்ஸை பேஸ் பண்ணி. ஸோ அட் ஈச் சேஞ்ச் இன் ஐட்டம்ஸை சூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா. சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஃபங்க்ஷன், எத்தனை பேண்ட் சேல் ஆகிருக்குன்னு தான் நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ சம் டோட்டல் பண்ணணும். ஸோ சம்ன்ற ஃபங்க்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். எந்த டீட்டெயில் வந்து நமக்கு தேவை, குவான்டிட்டி தான் தேவை. மொத்தமாக பேண்ட் வந்து இன்றைக்கி எத்தனை வித்தாயிருக்கு அப்படின்றது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், குவான்டிட்டியை சூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த ஐட்டமை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எந்த காலமை பேஸ் பண்ணி நம்ம சப்டோட்டல் பண்ண போகிறோம், ஐட்டம்ஸை பேஸ் பண்ணி. ஸோ ஐட்டம் சூஸ் பண்ணிக்கிறேன். என்ன பண்ண போகிறீங்க, டோட்டல் பண்ண போகிறீங்க. ஸோ சம்ன்றது சூஸ் பண்ணுறீங்க. நமக்கு என்ன சப்டோட்டல் வேணும், குவான்டிட்டின்றது தான் தேவை, எத்தனைன்றது. ஸோ குவான்டிட்டியை சூஸ் பண்ணிவிட்டு, இல்லை எனக்கு நெட் அமௌண்ட்டு வேணும் அப்படின்னு நினச்சா நெட் அமௌண்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பேண்ட்டோட டோட்டல் என்ன 11. ஸோ இன்றைக்கி பேண்ட்டு மட்டும் எத்தனை சேல் ஆகிருக்கு, 11 சேல் ஆகிருக்கு. டோட்டலாக பேண்ட் நம்ம எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கோம், 20,188 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட் டோட்டலாக 12 ஷர்ட் வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம். டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ 14,298 ரூபாய்க்கு என்ன பண்ணியிருக்கோம், ஷர்ட் வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. அப்புறம் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஷார்ட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்கோம் 2,423 ரூபாய்க்கு. ட்ராக் பேண்ட் 8 சேல் பண்ணியிருக்கோம் 5,985 ரூபாய்க்கு. அதே மாதிரி டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா 7 சேல் பண்ணியிருக்கோம் 14,355 ரூபாய்க்கு. கிராண்ட் டோட்டல் 43 ஐட்டம் வந்து இன்றைக்கி சேல் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. 43 ஐட்டம்ஸ் வந்து ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணியிருக்கோம். டோட்டல் 55,048 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து என்னது, சப் டோட்டல். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப் டோட்டல்லாம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஐட்டம்ஸை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சப் டோட்டல் பண்ணி காமிச்சிங்களா. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், பிராண்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், உங்களுக்கு சப் டோட்டல் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த சப் டோட்டலை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகெயின் இந்த சப் டோட்டலை கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் ஆல் இருக்குது இல்லைங்களா, அது கொடுங்க. ஸோ அகெயின் உங்களோட டேட்டா இப்போ வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பிராண்டை பேஸ் பண்ணி இன்றைக்கி என்னென்ன பிராண்ட் எத்தனை சேல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியணும். எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணியிருக்கேன், எத்தனை பீஸ் வந்து சேல் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு பிராண்டை வந்து என்ன பண்ணணும், ஷார்ட் பண்ணிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் சப் டோட்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி என்ன பண்ணணும், ஷார்ட்டிங் வந்து செய்யணும். ஸோ என்ன பண்ணுறேன், என்னோடய டேபிளை சூஸ் பண்ணிவிட்டு ஷார்ட் கொடுக்குறேன். ஷார்ட் கொடுத்து ஐட்டம்ஸ்க்கு பதிலாக என்ன கொடுக்குறீங்க, இங்கே பிராண்டுன்றதை கொடுங்க. ஓகே, பிராண்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ஷார்ட் பண்ண போகிறோம். ஸோ பிராண்டு கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ பிராண்ட் வந்து என்ன ஆகிடும், உங்களுக்கு ஷார்ட் ஆகிட்டு இருக்கும், பார்த்தாலே தெரியும். ஆரோ, லெவிஸ், ஓட்டோ, பீட்டர் இங்கிலாண்ட், ரேமண்ட்ஸ் இந்த மாதிரி வந்துருச்சுங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம், சப் டோட்டல் பண்ண போகிறோம். எதை பேஸ் பண்ணி, பிராண்டை பேஸ் பண்ணி. ஸோ அவுட்லைன் டேட்டா டேப்பில் அவுட்லைன் குரூப்பில் போய்ட்டு சப் டோட்டல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா அட் ஈச் சேஞ்சின் இது என்னது இங்கே மாறணும், பிராண்டுன்னு மாற்றணும். ஸோ பிராண்டை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம், சப் டோட்டல். ஸோ பிராண்டை சூஸ் பண்ணிக்கிறீங்க. டோட்டல் தான் பண்ண போகிறோம். குவான்டிட்டி இருந்தால் போதும், ப்ளஸ் அதனோட நெட் அமௌண்ட்டும் நமக்கு தேவைப்படுது. ஸோ நெட் அமௌண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்
ஸோ ஆரோ பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 4 ஐட்டம் வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம். டோட்டல் அமௌண்ட் 1900 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்கோம். அடுத்து லீவிஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐட்டம் தான் என்ன பண்ணியிருக்கோம் சேல் பண்ணியிருக்கோம் 523 ரூபாய்க்கு. ஓட்டோ 7 ஐட்டம் சேல் பண்ணியிருக்கோம் 643 ரூபாய்க்கு. பீட்டர் இங்கிலாந்து 4 ஐட்டம் வந்து சேல் பண்ணியிருக்கோம் 28,543 ரூபாய்க்கு. ரேமண்ட்ஸ் 7 ஐட்டம் 10,640 ரூபாய்க்கு. வெப்னார் 7 ஐட்டம் 5,463 ரூபாய்க்கு. ஜீரோ 3 ஐட்டம் 3,563 ரூபாய்க்கு. கிராண்ட் டோட்டல் 43 ஐட்டம் சேல் பண்ணியிருக்கோம். டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5,048 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான்ப்பா சப் டோட்டல். சப் டோட்டல்ன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாவை குரூப்பிங் பண்ணுறது. ஓகேங்களா, குரூப்பிங் பண்ணி சம்மரைஸ் பண்ணுறது தான் நம்ம சப் டோட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சரி, ஓகே. இது வந்து உங்களுக்கு எனக்கு டீட்டெயில்டு ரிப்போர்ட்டாக இருக்குங்க சார், எனக்கு அந்த மாதிரிலாம் தேவை, ஜஸ்ட் டோட்டல் மட்டும் தெரிஞ்சால் போதும் பிராண்ட் வைஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த மைனஸ் என்ன பண்ணுறீங்க கிளிக் பண்ணி விடுங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ என்ன இருக்குன்னா பிராண்டு நேம் இருக்கும், எவ்வளோ குவான்டிட்டி சேல் பண்ணியிருக்கோம், டோட்டலாக எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற சம்மரைஸ்டு டேட்டா மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். டீட்டெயில்டு டேட்டா கிடைக்காது. உங்களுக்கு டீட்டெயில்டு டேட்டா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், திரும்பவும் இந்த ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்டு ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சப் டோட்டல். ஸோ கன்சாலிடேட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சப் டோட்டலும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னா கிரியேட்டிங் சார்ட்ஸ் வித் இன்சர்ட் சார்ட். ஓகேங்களா, சார்ட்ஸை வந்து நம்ம எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது, சார்ட்ஸ் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த கிளாஸில் இது ரெண்டுமே போதும், இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து நீங்கள் படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் என்னென்னா வாட் இஸ் கன்சல்டேஷன் அண்ட் வாட் இஸ் சப் டோட்டல். ஓகேங்களா, ஸோ வேறு எதுவும் டவுட் இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோவை முழுசாக பாருங்கள், புரிஞ்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.